இல்லா மலி. என் அன்பு குழந்தையே, உன் வழித்துணை சாயப்பா பேசுகிறேன். வலி வலி வலி, உடலெல்லாம் வலி, உள்ளமெல்லாம் வலி. நான் எங்குதான் போவேன், என்னதான் செய்வேன்? வலி வந்தால் மருத்துவரிடம் செல்லலாம், மாத்திரைகள் வாங்கலாம், அவைகளை விழுங்கலாம். காலை சிற்றுண்டி, மதிய உணவு, இவைகளுக்கு பதிலாக மருந்துகளைத்தான் சாப்பிட்டு கொண்டிருக்கிறேன். அப்பொழுது கூட வலி வலி என்னை விட்டு போகவே இல்லை என்று தானே சொல்லுகிறாய். தெரிகிறது, எனக்கும் தெரிகிறது. நீ புலம்புவதும் நீ சிரமப்படுவதும் நன்றாக தெரிகிறது. நீ நினைக்கிறாய், நாம் ஏன் இதை தாங்கிக் கொண்டு உயிரை பிடித்து கொண்டிருக்க வேண்டும்? ஒரே அடியாக உயிரை விட்டுவிட்டால் அடுத்த நிமிஷம் இந்த துன்பம் நமக்கு தேவையில்லை அல்லவா? இதை நாம் அனுபவிக்க வேண்டியது இல்லை அல்லவா? ஏன் அப்படி செய்யவில்லை? நமக்கு ஏன் துணிவு வரவில்லை என்று நீ எண்ணுகிறாய். உண்மை, முக்காலும் உண்மை. இதைத்தான் எல்லா பிள்ளைகளும் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். இப்படி நீ செய்தாயானால் இன்னும் அடுத்த பிறவிலே இன்னும் அனுபவிக்க வேண்டியது இருக்கும், மிச்சம் இருக்கும். இதோடு விட்டுவிட மாட்டார் உன்னுடைய காலதேவன். கணக்கை அவர் முடித்து விட மாட்டார், தொடருவார். ஆகவே இப்படியெல்லாம் கணக்கு போடாதே, கழித்து விடு. உன் பிராரப்த கர்மா, உன்னுடைய 13 வகையான சாபங்கள், இந்த ஜென்மத்திலே நீ செய்த கர்மாக்கள், இவைகளெல்லாம் இணைந்துதான் இப்பொழுது நீ அனுபவித்து கொண்டிருக்கிற இந்த வலி. இந்த வலியானது முடிவுக்கு வந்துவிடும், சீக்கிரமாகவே முடிவுக்கு வந்துவிடும். அவற்றை கண்டிப்பாக அனுபவித்து முடித்து விட்டாய். இனி அதற்கெல்லாம் அதை அனுபவிப்பதற்கு உனக்கு உடலிலும் வலிமையில்லை, மனதிலும் வலிமையில்லை. நீ கூக்குரலிடுகின்ற ஒவ்வொரு குரலும் எனக்கு நன்றாக கேட்கிறது. உன் குரல் கேட்காமல் இல்லை. ஒவ்வொரு முறை என்னை அழைக்கின்ற பொழுதும் எனக்கு துடிதுடித்து போகிறது மனது. உண்மை. வலி வந்தால் என்ன செய்வது? துக்கத்தை, சுகத்தை அடுத்தவர்களோடு பகிர்ந்து கொள்ளலாம், சொத்துக்களை மாற்றிக்கொள்ளலாம். ஆனால் வலியை எப்படி மாற்றுவது? அவர்கள் மட்டுமே அனுபவித்தாக வேண்டும். அனுபவிப்பவர்களுக்கு அது மிகப்பெரிய அனுபவம், மிகப்பெரிய துன்பம். கேட்பவர்களுக்கு செய்தி சாதாரண செய்தி. ஆஹா, அவருக்கு வலிக்கிறதாம் என்று சொல்லிவிட்டு போய்விடுவார்கள். பக்கத்து வீட்டுக்காரர்கள் அல்ல, எதிர் வீட்டுக்காரர்கள் மட்டுமல்ல, நம்முடைய கணவரோ மனைவியோ மகனோ மகளோ யாராக இருந்தாலும் அப்படித்தான். கேட்டுவிட்டு சரியாகிவிடும் என்று சொல்லிவிட்டு அவர்கள் வேலைகளை பார்க்க போய்விடுவார்கள். அவ்வளவுதான், அதுதான் நடக்கும். ஆனால் வலியை துடித்துக்கொண்டு பிடித்து கொண்டு இருப்பது நாமத்தான் இருப்போம். பரவாயில்லை, உன்னுடைய கர்மவினை முடிந்துவிட்டது. இன்னும் தாக்கு பிடித்து கொண்டு கொஞ்ச காலம் மட்டும் இரு. நீ கேட்பது நன்றாக தெரிகிறது. எத்தனை காலம்
எத்தனை காலம்தான் நான் தாக்கு பிடித்து கொண்டிருப்பேன்? நேற்று சொன்னீர்களே முடிவு வந்து விட்டது என்று, முந்தைய நாள் சொன்னீர்களே முடிவு வந்து விட்டது என்று, 10 நாளைக்கு முன்பாக சொன்னீர்களே முடிவு வந்து விட்டது என்று, அதெல்லாம் என்ன ஆயிற்று என்று நீ நினைக்கலாம். உண்மை உண்மை பொய். நான் சொன்னது பொய்தான், உண்மையில் அது பொய்தான். நீ தாங்கி ஆக வேண்டும் என்பதற்காக நான் அப்படி சொன்னேன். ஆனால் இப்பொழுது சொல்வது பொய்யல்ல, உண்மை. நீ வலியை தாண்டி விடுவாய், வேதனையை தாண்டி விடுவாய். உன் ஜென்மத்திலே இந்த வலி இத்தோடு கழிந்தது. இனிமேல் இருக்கின்ற காலம் நீயாக, சொந்தமாக, ஆரோக்கியமாக நீயே நடைபோட்டு உன் வேலைகளை நீயே செய்து கொண்டு, நீயே நல்ல விதமாக எல்லா வேலைகளையும் யாருடைய எதிர்பார்ப்பும் இல்லாமல் தனித்துவமாக வாழ்வதற்கு வகை செய்து விட்டேன். இனிமேல் யாருடைய தயவும் உனக்கு தேவையே இல்லை. கண்டிப்பாக உனக்கான வழிகளை வகுத்து கொடுத்திருக்கிறேன். இனி மருந்து மாத்திரைகளை நீ எப்பொழுதும் சிற்றுண்டியைப் போல உண்ண வேண்டிய அவசியம் இல்லை, வரவே வராது. எல்லா வலிகளுக்கும், எல்லா துன்பங்களுக்கும், எல்லா வருத்தங்களுக்கும் உனக்கு போவதற்கான வழி வந்துவிட்டது, போய்விட்டது. உன் தலையை சுற்றி அவைகளெல்லாம் எடுத்து போட்டு விட்டேன், தூர எறிந்து விட்டேன். துக்கத்தை துடைத்து விட்டேன், உன் கண்ணீரை துடைத்து விட்டேன். கலங்காதே, கலங்காதே. வாழ்க்கையில் நான் உனக்கு இருக்கிறேன், நான் உனக்கு இருக்கிறேன். வழியெல்லாம் இருக்கிறேன், வாழ்க்கையெல்லாம் இருக்கிறேன். நம்பிக்கையோடு இரு, நம்பிக்கையோடு இரு, நன்றாக இருப்பாய். நான் வந்து கொண்டே இருப்பேன், வந்து கொண்டே இருப்பேன், வழி துணையாக. அல்லாஹ் மாலிக். என் அன்பு குழந்தையே, என் வார்த்தைகளை நீ அடிக்கடி கேட்க, வாழ்வாங்கு வாழ இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள். அல்லாஹ் மாலிக்.